கேரியரின் உச்சத்தில் ஆரம்பித்து பியூஷ் கேரியரில் முடிந்திருக்கிறது இந்த ஆட்சி. சட்டசபையில் விட்டு விளாசிய உதயநிதி. கேரியரின் உச்சத்தில் ஆரம்பித்து பியூஷ் கேரியரில் முடிந்திருக்கிறது இந்த ஆட்சி. சட்டசபையில் விட்டு விளாசிய உதயநிதி. கேரியரின் உச்சத்தில் ஆரம்பித்து டிஃபன் கேரியரில் போய் நின்று இப்போ பியூஷ் கேரியரில் போய் முடிந்திருக்கிறது இந்த ஆட்சி என சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தாவேக அரசை விமர்சித்துள்ளார். முன்பெல்லாம் புயல் மழைக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுப்பாங்க, ஆனால் தற்போது கரண்ட் இல்லைன்னு பள்ளிக்கு விடுமுறை விட ஆரம்பித்துள்ளனர் என மின்வெட்டு பிரச்சினை குறித்தும் உதயநிதி பேசினார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதாவது, முன்பெல்லாம் புயல் மழைக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுப்பாங்க, ஆனால் தற்போது கரண்ட் இல்லைன்னு பள்ளிக்கு விடுமுறை விட ஆரம்பித்துள்ளனர். கடந்த ஜூன் 9 அன்று சென்னை பெரம்பூர் வியாசர்பாடியில் உள்ள 4 தனியார் பள்ளிகளுக்கு கரண்ட் இல்லை என்று விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. முன்பெல்லாம் டிவியை ஆன் செய்து பள்ளி விடுமுறையா இல்லையா என தெரிந்து கொள்வார்கள். ஆனால் இப்போ கரண்ட் இல்லை என்றாலே ஸ்கூல் லீவு என தெரிந்து கொள்கிறார்கள். எனவே ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜியை இந்த அரசு உருவாக்கியிருக்கு. எதிர்க்கட்சியான எங்கள் பொதுக்கூட்டத்தில் தான் கரண்ட் கட் ஆகுது என நான் நினைத்தேன். அப்போதுதான் அவர்களது அமைச்சரவையிலேயே பங்கு பெற்றுள்ள திருமாவளவன் ஆபீஸிலும் அப்படித்தான் இருக்கு. ப. சிதம்பரம் அவரை சென்று பார்க்கும்போது கரண்ட் இல்லை என அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் 1 மணி நேரம் பேசினார்களாம். கரண்ட் இல்லாததால் ஏசி ஓடாமல் வியர்க்க வியர்க்க பேசிக் கொண்டிருந்தோம் என திருமாவளவனே சொல்லியிருந்தார். 2 நாட்களுக்கு முன்னாடி ஆளுங்கட்சி தலைமையகத்திலேயே கரண்ட் இல்லை. அங்கே வந்தவங்கெல்லாம் ஆளுங்கட்சியாக இருந்தும் பனையூரிலேயே பவர் இல்லையே என புலம்பிவிட்டு போனதாக தகவல் வந்தது. ஆக மொத்தம் தமிழ்நாடு இன்னைக்கு லிட்ரலாக ஒரு இருட்டில் மூழ்கி கிடக்கு. இதனால் பல நிறுவனங்கள் மூழ்கி கிடக்கின்றன. சிறு குறு நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறது என்று தெரியாமல் தவித்து கிடக்கிறார்கள். மின்வெட்டால் மோட்டார் பம்பு செட் போட முடியாமல் விவசாயிகளும் விவசாயம் பண்ண முடியலை என போராடி கொண்டிருக்கிறார்கள். மின்வெட்டுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கத்தை அரசு சொல்லி கொண்டு வருகிறது. லோடு அதிகமாக இருக்குது என சொல்கிறாங்க. இப்போ ஒரு படி மேலே போய் ஃபியூஸ் கேரியரை திருடிவிட்டு போகிறாங்க என சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொன்னதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதவன் ஒரு பதிவினை போட்டிருக்கிறார். அதில் கேரியரின் உச்சத்தில் ஆரம்பித்து டிஃபன் கேரியரில் போய் நின்று இப்போ ஃபியூஸ் கேரியரில் போய் முடிந்திருக்கிறது இந்த ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார். பவர் கட்டுக்கு இவங்க சொன்ன காரணத்தை மக்கள் ஏற்கவில்லை என தெரிஞ்சதும் திமுக தான் காரணம் என சொல்லிட்டாங்க. இப்படி பழி போடுவதில் காட்டும் வேகத்தை பவரை மீண்டும் கொண்டு வருவதில் காட்டினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். எங்கள் ஆட்சியில் ஏற்படாத மின்வெட்டு இப்போது மட்டும் தொடர்ச்சியாக ஏற்பட என்ன காரணம்? அரசின் நிர்வாக திறமையின்மையா, இல்லை டெக்னிக்கல் குளறுபடிகளா? இதை தீர்க்க என்ன நடவடிக்கை? இந்த மின்வெட்டு பிரச்சனை எத்தனை நாள் தான் தொடரும் என்பதை முதல்வர் சொல்ல வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார்.